21 hours மங்களூர்ல இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஸ்லோவஸ்டான ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம். அனைவருக்கும் நல்வணக்கம். நான் உங்க உதயா, இது உங்க உதயா டூரிஸ்ட்ரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸை மங்களூர் சென்ட்ரல்ல இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ஹால் பண்ண போற லோக்கோ ராயபுரம் ஷெட்டோடைய WAP7 WAP 7. For the kind attention of passengers, train number 1616 Bangalore Central Chennai Egmore Express is on platform number 3. இந்த ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் 2 SLRD, 4 ஜெனரல், 2 3rd AC, 1 2nd AC, 12 ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்கு, 2 செகண்ட் சிட்டிங் கோச் இருக்கு. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். இந்த ட்ரெயினில் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற கோச் S5. இதில் மங்களூர் சென்ட்ரல்ல இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகிறதுக்கு 510 rupees ஃபேர் ஆகுது. இங்கே மங்களூரில் வண்டி கம்ப்ளீட்டாக காலியாக தான் இருக்குது. இந்த ட்ரெயினில் கிட்டத்தட்ட 21 hours ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரெயினுடைய மற்ற ஃபேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு போக போக ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரேன். वंदे भारत. மேங்களூர்லேருந்து சூப்பராக கிளம்பியாச்சு. இந்த ட்ரெயினுக்கு மொத்தம் 49 ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ என்னென்ன கவர் பண்ண முடியுதோ எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமாக கேரளாவுடைய பியூட்டிஃபுல் வியூஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம். அதே போல் இன்னைக்கு பாலக்காடு கோயம்புத்தூர் செக்ஷனையும் நம்ம கவர் பண்ணலாம். இப்போது நேத்ராவதி வருது, வாங்க அதை பார்க்கலாம். ஒரு லாங் கர்வ் நம்ம WAP7 நம்மளை அப்படியே ஹால் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. அந்த பக்கம் மேகம், இந்த பக்கம் பச்சை பசையில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. காலையில் செம்ம எனர்ஜியோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பராக இன்றைக்கி vlog எடுத்து முடிக்கலாம். கண்டிப்பாக அந்த பக்கம் எங்கேயோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள் இங்கே எவ்வளோ மிஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக கருமேங்க சூழ்ந்து போயிருக்கு. செம்ம மழை இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, தூரல் போடுது. ஆரம்பிச்சிடுச்சு மான்சூனு. தெரியுதா? மழை பெய்யுது. மழை வந்துருச்சு. ஃபைனலி மழைங்க. கரெக்டாக நேத்ராவதிக்கு மேலே மழை பெய்யுது. ஒரு பக்கம் வெயில், இன்னொரு பக்கம் மழை. பார்க்கவே செம்மையா இருக்கு. மஞ்சேஸ்வர். கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான மஞ்சேஸ்வர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் MJS. இங்கே 12 minutes டிலேவாக வந்து சேர்ந்துருக்கோம். ஜஸ்ட் 1 minute ஹால்ட் இருக்குது. 49 ஸ்டாப்பிங்கில் முதல் ஸ்டாப்பிங்கை முடிஞ்சிருக்கோம். இதுக்கப்புறமா முக்கியமானது எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மேங்களூர்லேயே வாங்கியாச்சு. கடலைக்கறி ஆப்பம் வாங்கியிருக்கேன். ஆனால் என்ன ஒன்று தெரியுமா, 90 ரூபா இது விலை. சாப்பிட்டுட்டு vlog கண்டினியூ பண்ணுவோம்.
45 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம காசர்கோடு ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் KGQ. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்து சேர்ந்துருக்கோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குது. இந்த செக்ஷனில் பெருசாக மழை இல்லை, அங்கங்கே தூரல் போட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இதுதான் உண்மையான மான்சூனு. வாங்க கிளம்பலாமா? यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी को 78 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம நீலேஸ்வர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் NLE. இங்கே 12 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குது. இங்கே தலியில் நீலகண்டேஸ்வர சுவாமி கோவில் ரொம்ப ஃபேமஸ். அதனால தான் இந்த ஊருக்கும் பார்த்தீங்கன்னா நீலேஸ்வர் அப்படின்னு பேர். ஒன் 17 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கண்ணபுரம் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் KPQ. இங்கே 12 மினிட்ஸ் டிலேவாக வந்து சேர்ந்துருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குது. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா மானாமதுரை போலவே மண்பாண்டத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர். எடுத்ததையே திரும்ப எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஸ்டேஷனை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒன் 31 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கண்ணூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் CAN. இங்கே 7 மினிட்ஸ் டிலேவாக வந்து சேர்ந்துருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. இந்த வண்டியோடைய டைமிங் என்னன்னு பார்க்கலாம். இந்த ட்ரெயின் 986 கிலோமீட்டரை 21 ஹவர்ஸில் கவர் பண்ணுது. மொத்தம் 49 ஸ்டாப்பிங் இருக்குது. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயின். இந்த ட்ரெயினை மங்களூர் சென்ட்ரல்லேருந்து மார்னிங் 6:45 AM எடுப்பாங்க. மிட் நைட்டு 3:35 AM சென்னை எக்மோர் போய் சேருது. வண்டி இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலியாக தான் வந்தது. ஆனால் கண்ணூரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறுறாங்க. நம்ம ட்ரெயினில் புக்கிங்ஸ் மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் கீழே இறங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கு போகிற டைமு. ஸோ நிறைய கூட்டம் இறங்கியிருக்கு.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு புதுச்சேரி 161 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம மாஹி ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் MAHE. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்து சேர்ந்துருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குது. மான்சூனில் கேரளாவை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெயினில் புக் பண்ணி வந்தேன். ஆனால் காலையில் கொஞ்சம் மழை பெஞ்சுது, அதுக்கப்புறமா செம்ம வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மழை பெய்யுது, ஆனால் பகலெல்லாம் வெயில் பொழந்து எடுக்குது இங்கே. For the kind attention of passengers, train number 1660 Bangalore. 221 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கோழிக்கோடு ரீச் பண்ணியிருக்கோம். கேலிக்கட் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் CLT. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்து சேர்ந்துருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. நம்ம ட்ரெயினுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் புக்கிங் ஏகப்பட்டது இருக்குது. மங்களூர்லேருந்து கண்ணூர், கண்ணூர்லேருந்து கோழிக்கோடு, கோழிக்கோடு டு ஷோரனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் டிஸ்டன்ஸ் புக்கிங் நிறைய பேர் பண்ணி வராங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ட்ரெயினுக்கு தட்கல் போட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி நிமிஷத்துக்கு கூட சீட் இருக்கும். ஸோ அப்படியே புக் பண்ணிக்கலாம். $235 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கடலுண்டி ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் KN. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குது. ஸ்டேஷன் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா கடலுண்டி ரிவர் பிரிட்ஜ் வரும், ரயில்வே பிரிட்ஜு. அதில் நடந்துகிட்டே போயிட்டு நம்ம பறவைகள் சரணாலயத்தை சும்மா ரசித்து பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டேஷன் தாண்டின உடனே வரோம், காமிக்கிறேன் பாருங்கள். கடலுண்டி ரிவர் பிரிட்ஜ். இதில் தான் நம்ம நடந்துகிட்டே போயிட்டு இங்கே பறவைகள் சரணாலயம் இருக்குது, அதை அப்படியே பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக வரும் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த செக்ஷன்லேயே. இது இதெல்லாம் சரணாலயம் தான். இந்த பிரிட்ஜில் நாம் அழகாக நடந்து போய் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்கள். இந்த கோவிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை.
277 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம குட்டிப்புறம் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் KTU. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்து சேர்ந்துருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குது. இப்போதைக்கு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உள்ள அண்டர்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் தொல்லை எதுவுமே இல்லை. ரொம்ப நிம்மதியாக இருக்குது ட்ராவல். அடுத்து நாம் நேராக ஷோரனூர் போக போகிறோம். அங்கே போயிட்டு மதியானம் சாப்பாடு வாங்கிக்கலாம். மங்களூரு நாகர்கோவில் அமிர்த் பாரத் ஓவர்டேக்கிங்காக ஓரம் கட்டியிருக்காங்க. வாங்க கிராசிங்கை பார்க்கலாம். நிஜமாவே சொல்கிறேன், இந்த வண்டி ஒரு ஸ்லோவஸ்டான ட்ரெயின் கிடையாது. மொத்தமாக இந்த ட்ரெயினுக்கு 49 ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டி எப்படி வேகமாக போக முடியும் சொல்லுங்கள்? இவ்வளோ ஸ்டாப்பிங் இருக்கிறதுனால தான் இந்த ட்ரெயின் ஸ்லோவஸ்ட் ட்ரெயினாக தெரியுதே தவிர கொஞ்சம் வேகப்படுத்தினாங்கன்னா சீக்கிரமாக எந்த வண்டியாக இருந்தாலும் போய் சேர்ந்துடும். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஷோரனூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் SRR. இங்கே 20 மினிட்ஸ் இவனால டிலே ஆகிட்டாங்க. இந்த கிளம்பிட்டா பாருங்க. இங்கே நமக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கு. மதியான சாப்பாட்டுக்கு சிறந்த இடம் ஷோரனூர் தான். பிரியாணி விற்கிறாங்க பாருங்க. சும்மா ஜம்முன்னு வாங்கிக்கோங்க. 100 ரூபா தான். சென்னை எக்ஸ்பிரஸில் மங்களூர்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகிறதுக்கு செகண்ட் சிட்டிங்கில் 320 ருபீஸ் ஃபேர் ஆகுது. தேர்ட் ஏசியில் 1335 ருபீஸ் ஃபேர் ஆகுது. செகண்ட் ஏசியில் 1895 ருபீஸ் ஃபேர் ஆகுது. ஸ்லீப்பர் ஃபேர்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நேராக போகிற லைன் திருவனந்தபுரம் போகிற லைனு. இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து பாலக்காடு போயிட்டுருக்கோம். பசிக்குது, சாப்பிட்லாமா? ஷோரனூர் ஜங்ஷனில் வாங்கின பிரியாணி இதோடைய ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ் ஆச்சு. சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு இது நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு நம்ம வ்ளாகை கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டார்ஸ் 351 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கேரளாக்குள்ள லாஸ்ட் ஹால்ட்டான பாலக்காடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் PGT. இங்கே 1 ஹவர் டிலேவாக வந்து சேர்ந்துருக்கோம். நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷிங்சான் எக்ஸ்பிரஸ், சபரி எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருந்தது. அதனால் நாம் இங்கே டிலேவாகி இருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கீங்க. நம்ம ட்ரெயினோடைய ரேக் ஜூன் சதர்ன் ரயில்வே. இந்த ட்ரெயினுக்கு எந்த ரேக் ஷேரிங்கும் கிடையாது. 3 டெடிகேட்டட் ரேக்ஸ் இருக்குது. இந்த ட்ரெயினை சென்னை எக்மோரில் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருச்சிராப்பள்ளியில் ரேக் ரிவர்சல் மட்டும் இருக்குது. கேரளாக்குள்ளே அழகாக மான்சூனை கவர் பண்ணலான்னு வந்தால் இங்கே ஓடி போய் ஐஸ்கிரீம் வாங்க விட்டுட்டாங்க. அப்போ இங்கே எவ்வளோ வெயில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்பா முடியலைங்க. பாலக்காட்டுக்கு பிறகு வாளையார் காட் செக்ஷன் வரும். கோயம்புத்தூர் வரைக்கும் எல்லாத்தையும் சூப்பராக கவர் பண்ணிட்டு போகலாம்.
ஆஹா ஸ்டார்ஸ், என்ன மாதிரி ஒரு வியூங்க, டாப்பாக இருக்குல்ல. தமிழ்நாட்டுக்குள்ளே கொஞ்ச நேரத்தில் போகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டா வேற லெவலுங்க. கேரளா மான்சூன் கைவிட்டாலும் வாளையார் காட் செக்ஷன் கைவிடலை. செம்மையாக இருக்குது வியூஸ் எல்லாமே. வாளையார் காட் செக்ஷனுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று ஃபோன் எடுத்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும், அப்படி இல்லையா ஃபோனை தூக்கி ஓர போட்டுட்டு சும்மா கண்ணால் எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கணும். ஸ்டார்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு. 407 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் CBE. இங்கே 16 மினிட்ஸ் டிலேவாக வந்து சேர்ந்துருக்கோம். 3 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குது. இன்னைக்கு வாளையார் காட் செக்ஷன் வேற மாதிரி இருந்துச்சு. எஸ் ஸ்டார்ஸ், கோயம்புத்தூர் வந்த உடனே ஏகப்பட்ட மக்கள் நம்ம ட்ரெயினுக்கு போர்ட் பண்ணியிருக்காங்க. வண்டி ஃபுல்லாகுது. கேரளாவோட அழகான வியூஸ் அண்ட் வாளையார் காட் செக்ஷன் இது எல்லாத்தையும் நான் பகலில் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ட்ரெயினாக இருக்கும். கோயம்புத்தூர் வரைக்கும் சிறப்பான வண்டி. பெருசாக உள்ள கூட்டம் எல்லாம் எதுவுமே இல்லை. செம்ம சூப்பராக இருந்துச்சு ஜேர்னி இது வரைக்கும்.
சென்னை எக்ஸ்பிரஸோடைய ரெஸ்ட் ரூமு எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாஷ் பேஷன், மிரர் எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த ட்ரெயினில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, எல்லா கோச்சஸுக்கும் டாய்லெட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் டேட்டில் இருக்குது. ஈரோடு ஜங்ஷன் போர்டே காண எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1610 ஸ்டார்ஸ் 507 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் ED. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்து சேர்ந்துருக்கோம். 10 மினிட்ஸ் சால்ட் இருக்குது. நம்ம கேரளாக்குள்ளே எடுக்க வேண்டிய ஷாட் எல்லாம் எடுத்துகிட்டு புழு மாதிரி அப்படியே பொறுமையாக வந்தோம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே பறவை மாதிரி பறந்து போக போகிறோம். இப்போ ஈரோடுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கரூர் அண்டு திருச்சி, இது 2 தான் கவர் பண்ண போகிறோம். இது வண்டி வந்துருச்சு பாருங்கள். கரெக்டாக வண்டி ஈரோடு வந்த உடனே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை தான் CTS க்ளீன் ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், எல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம மொத்த ட்ரெயின்லேயே காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா S5ல மட்டும்தான் கூட்டம் அதிகம். மற்ற எல்லா கோச்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 பேருக்கு மேலே இல்லவே இல்லை. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கோச்சஸை டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. பாலக்காடு டிவிஷனுக்கு கொஞ்சம் கோச்சு, திருச்சிக்கு கொஞ்சம் கோச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உள்ள புக்கிங்ஸும் விழுது. அவ்வளவுதான், கரூர் வந்துருச்சு. நம்ம வண்டிக்கு கூட்டமாக வந்துருச்சு. இங்கே தான் கம்ப்ளீட்டாக வண்டி ஃபுல்லாக போகுது. ஸ்டேஷன் ஃபுல்லாக இந்த வண்டிக்கு ஏறுற கூட்டம் தான். 572 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் KRR. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் சால்ட் இருக்குது. இங்கே வண்டி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுச்சு. இந்த வண்டியில் எங்கே கூட்டம் ஏறலைனாலும் கரூர் வந்த உடனே மொத்த வண்டியும் ஃபுல்லாகிடும். தயவு செஞ்சு யாராவது ஸ்டேஷனுக்கு வழி அனுப்ப வந்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே ஏறாமல் வெளியிலேருந்து வழி அனுப்பி வைங்க. இப்போ தேவையில்லாமல் ஒருத்தர் விழுந்தார், வண்டி நின்றுக்கிட்டு இருக்கு பாருங்கள். கரூரில் ஒரு கலையபுரத்துக்கு பிறகு இங்கேருந்து டிபார்ட் ஆயாச்சு. அடுத்து நேராக திருச்சி தான். சிங்கிள் லைன் செக்ஷனில் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் கிராசிங்காக ஓரம் கட்டியிருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருக்கான். திரும்பவும் சிங்கிள் லைன் செக்ஷன் கடலூர் போர்ட் மைசூர் எக்ஸ்பிரஸ் ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு கிராசிங்கை பார்த்தாச்சு இல்லை, இப்போ நேராக நம்ம திருச்சிக்கு போயிடலாம். ஸ்டார்ஸ் 645 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் TPJ. இங்கே 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 15 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. இங்கே நமக்கு ரேக் ரிவர்சல் இருக்குது.
நமக்கு பக்கத்துல நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதயா நின்றுகிட்டு இருக்கு. சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் திருச்சிராப்பள்ளியில இருந்து ஒரு அதிரடியான வண்டி. ராக் ஃபோர்ட்டை விட பார்த்தீங்கன்னா இது இங்கே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினாக இருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு புக் பண்ணுவாங்க. திருச்சியிலேருந்து ஏகப்பட்ட கூட்டம் இங்கே திருச்சியிலேருந்து இந்த வண்டிக்கு சென்னைக்கு ஏறுது. சென்னை எக்ஸ்பிரஸை திருச்சிராப்பள்ளியிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ அரக்கோணம் ஷெட்டோடைய WJP4. இன்னைக்கு நம்மளுடைய எய்மை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கேரளா செக்ஷன் அண்ட் வாளையார் காட் செக்ஷன் எல்லாத்தையுமே சூப்பராக கவர் பண்ணியாச்சு. ஸோ திருச்சியிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் கம்ப்ளீட் ரெஸ்ட் தான். ஏன்னா கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ காலையில் எழுந்து எக்மோர் வந்த உடனே காமிக்கிறேன். அனைவருக்கும் நல்வணக்கம். திருச்சியில் நைட்டு சாப்பிட்றதுக்கு இட்லி வாங்கியிருக்கேன் ஸ்டார்ஸ். சாப்பிட்டுட்டு போய் தூங்க போகிறேன். காலையில் எக்மோர் வந்த உடனே எழுந்து காமிக்கிறேன். ஸ்டார்ஸ் 986 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான சென்னை எழும்பூர் ரீச் பண்ணியாச்சு. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் MS. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சு. இன்னைக்கு இந்த பிளாக்ல கேரளாவோட அழகான வியூஸ் அந்த வாளையார் காட் செக்ஷனை கவர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மழை இல்லாமல் போனதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. மங்களூர்லேருந்து சென்னைக்கு பொறுமையாக எல்லா வியூஸையும் நான் பார்த்து ரசிச்சுட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ட்ரெயினாக இருக்கும். இதோட இந்த பயணம் முடிவுக்கு வருது ஸ்டார்ஸ். இதே போல எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.